உங்களுடன் இருந்தால் நான் நல்லவன், நான் இல்லை என்றால் நான் துரோகி. ஏதோ வீர் மீது தவறில்லாதது போலவும் குறையில்லாதது போலவும் நாங்கள் ஏதோ தவறு செய்து விட்டதை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார். கையெழுத்து போட மறுத்தால், அவர்கள் கேட்கிற மறுத்தால் உங்களுடைய பதவி பறிக்கப்படும். அங்கே கையெழுத்திட்டால் உங்கள் பதவி பறிக்கப்படும். இப்படி அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி இன்றைக்கு கட்சிக்காரர்களை மிரட்டி உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள். ஆனால் பிப்ரவரி 17ஆம் தேதி தான் 17ஆம் ஆண்டு தான் கட்சியிலே அதிகாரப்பூர்வமாக சண்டை வருகிறது. ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும். இவர் 500 பேரை நீக்குகிறார், அவர் 500 பேரை நீக்குகிறார். இவர் 500 பேரை நியமிக்கிறார், அவர் 500 பேரை நீக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. முந்தைய பொதுச் செயலாளர், உங்களுக்குள் ஏன் பிளவு ஏற்பட்டது, என்ன காரணம்? அதற்கு காரணம் மாண்புமிகு அம்மா இறப்பு. அந்த இறந்த தேதியிலே 5, 12, 16 யார் மாவட்ட செயலாளர், யார் ஒன்றிய செயலாளர், யார் நகர செயலாளர், யார் பேரூர் செயலாளர், யார் பொதுக்குழு உறுப்பினர், யார் தலைமை கழக நிர்வாகிகளோ அவருடைய கையெழுத்து மட்டும்தான் செல்லும் என்று சொல்லி அவருடைய கையெழுத்தை பெற்றுக் கொடுத்து அதில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் இன்றைக்கு நிலைமை. இன்றைக்கு என்ன நிலைமை?